3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு இருந்தது. அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் உயர்நீதிமன்றம் சொன்னவாறு மீண்டும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற முடிவு கொண்டு புதிதாக சட்டம் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு முடிவு கட்டியிருக்கும். ஆனால் இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆன்லைன் சூதாட்டம் தொடர வேண்டும் என்ற நிலையில் இருக்கிற காரணத்தில் தான் உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி மீண்டும் இந்த ஆட்சி அமைந்த திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு தனி சட்டம் மீண்டும் இயற்றப்பட்டிருந்தால் இதற்கு ஒரு முடிவு இருந்தது. இந்த ஆன்லைன் ஆளுங்கட்சி ஏதாவது வருவாய் இருக்குமா சார்? இருக்குங்காட்டி தானே இன்னைக்கு மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. உயர்நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்குது. அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் புதிதாக ஒரு சட்டம் கொண்டு நிறைவேற்றப்பட்டிருந்தால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைப்படி இதற்கு ஒரு முடிவு கட்டியிருக்கும். ஆன்லைன் ரம்மி ரத்து செஞ்சிருக்கலாம். ஆனால் உயர்நீதிமன்றம் கொடுக்கப்பட்ட ஆலோசனைக்கு மாறாக திராவிட முன்னேற்ற கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதிலிருந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அது. வழக்கறிஞருக்கும் ஆசிரியர்களுக்கும் பொது இடத்துல வெட்டுறாங்க. பொது இடத்துல வெட்டுறாங்க. சட்ட ஒழுங்கு என்ன சார்? ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமர்ந்து 6 மாத கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த நிலையில தான் ஆங்காங்கு இப்படி வன்முறை சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கே கொலை, கொள்ளை, திருட்டு இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் இந்த ஆட்சி திறமையற்ற ஆட்சி என்பது நிரூபணமாகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு கூட முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், இனியாவது விழித்துக் கொண்டு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோளாக இந்த ஊடகத்தின் வாயிலாக அவரை கேட்டார். சார், பருவமழை தீவிரமடைந்தது பொதுமக்கள் இன்னைக்கு பருவமழை தீவிரமடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. வானிலை மையத்தில் என்னென்ன கருத்துக்களை சொல்றாங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.